வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். மிகப்பெரிய உச்சத்தை எட்டியிருக்கிறது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய போர் என்கின்ற ஒரு செய்தியும், அதே வேளையில் ரஷ்யாவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது உக்ரைனுடைய தாக்குதல் என்கின்ற இந்த இரண்டு செய்திகளும் உலக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த பரபரப்பை குறித்து பார்க்கின்ற பொழுது தற்பொழுது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் உலகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடுமா என்கின்ற கேள்விகள் தான் மிக பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. அதை குறித்து மிக தெளிவாக பார்க்க வேண்டியதிருக்கின்றது. அதாவது ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து அமெரிக்கா கடுமையான தாக்குதலை ஈரான் மீது எடுக்க தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவின் போர் அமைச்சராக இருக்கக்கூடிய பீட் ஹக்கர் என்கின்றவர் குறிப்பிடுகின்ற செய்தி, மார்ச்சுக்கு பின் ஈரானில் ஒரு இடம் கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அடித்து விடுவோம், அது யாராலும் தடுக்க முடியாத மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஈரானில் இருந்து வருகின்ற செய்திகள் வேறு விதமாக இருக்கின்றன. ஈரானை பொறுத்த மட்டில் நாங்கள் எந்த சூழலிலும் அமெரிக்காவிடமிருந்து பின்வாங்க போவதில்லை, நாங்கள் எதிர்த்து களமாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. நாம் இதை குறித்து சில ஊடகங்களில் அறிந்த செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பெரிய இழப்பை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது என்றும், ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்றுகிறோம் என்று அறிவித்திருந்த அமெரிக்கா ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்ற முடியாத ஒரு நிலைமையில் தடுமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும், அமெரிக்காவின் போர் விமானங்கள் போன்றவை பலவாறு அழிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும், பெரும் பொருளாதார நெருக்கடியை இந்த போரின் காரணமாக அமெரிக்கா சந்தித்திருக்கிறது என்ற செய்தியும் முதன்மையாக வந்து கொண்டிருக்கின்றன. பெரும் அழிவை அமெரிக்கா சந்தித்து கொண்டிருந்தால் கூட வெட்டி வீராப்பிற்காக நாங்கள் இதுவரை பாதிப்பு அடையவில்லை, ஈரானை ஒழித்து விட்டுதான் எங்களுடைய செயல்பாடுகள் அமையும் என்று அமெரிக்கா மார்பு தட்டி கொள்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றன. அதே வேளையில் அமெரிக்காவின் தாக்குதலில் சீரழிந்து கொண்டிருக்கிறது ஈரான் என்கின்ற ஒரு செய்தியும் எடுத்து வைக்கப்படுகிறது. புஞ்சி என்கின்ற பகுதியில் கடல் நீரை சுத்திகரித்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் தாக்குதலில் இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய அந்த தொழிற்சாலை ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிதைப்பின் காரணமாக 10,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் குடிநீர் கிடைக்காத ஒரு சூழலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றன. இதனை ஈரானை சார்ந்த அங்கிருக்கக்கூடியவர்களே வெளியே சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக அல் ஜஸீரா என்கின்ற தொலைக்காட்சி அதனை வெளியிட்டிருக்கிறது. அதுபோல பந்தர் அப்பாஸ் என்கின்ற துறைமுகத்தையும் அமெரிக்காவின் தாக்குதல் ஒட்டுமொத்தமாக சீரழித்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. இந்த துறைமுகம் ஈரானை பொறுத்த மட்டில் ஒரு முக்கியமான துறைமுகமாக இந்த துறைமுகம் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த துறைமுகத்தின் மீது அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலின் காரணமாக இந்த துறைமுகம் ஒட்டுமொத்தமாக செயல்பாடுகளை இழந்த நிலையில் இருக்கிறது என்றும், இதன் காரணமாக அதை சுற்றியுள்ள நகரங்கள் ஒட்டுமொத்தமான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. அதுபோல கரிவே என்கின்ற பாலத்தையும் அமெரிக்காவின் இராணுவம் தகர்த்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி வருகின்ற அதே வேளையில் புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றின் அருகாமையில் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அந்த புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த சுமார் 200 பேர் வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும், அந்த நகரமே அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. இவைகள் அனைத்தையுமே அல் ஜஸீரா என்கின்ற அந்த தொலைக்காட்சி மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறது என்றும், இது சார்ந்த தகவல்கள் பரவலாக உலக நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றன. இவ்வளவு அழிவுகளை எதிர்கொண்ட பின்னும் ஈரான் அமெரிக்காவிடம் சரணடைந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு எப்படி பொய்த்து கொண்டிருக்கிறது? ஹர்மோஸ் நீரணையை கைப்பற்றி விடுவோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்த அமெரிக்கா இதுவரை ஹர்மோஸ் நீரணையை நெருங்கக்கூட முடியாத ஒரு நிலைப்பாட்டில்
தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும், அப்படி என்றால் ஈரானின் போர் தந்திரங்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறது என்றும், அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய களத்தில் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் தான் நம்மால் இங்கு அதை குறித்து அறிய முடிகின்றது. ஈரானை பொறுத்தமட்டில் ஈரான் மிக தெளிவாக இருக்கிறது. வளைகுடா நாடுகளுக்கு நாங்கள் அச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வளைகுடா நாடுகளில் நாங்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் எந்தவிதமான பொதுமக்களையும் நாங்கள் தாக்கவில்லை. எங்களை பொறுத்தமட்டில் வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் படைத்தளம் இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக ஈரானை வீழ்த்தக்கூடிய களத்திற்கு அது ஒரு உதவியாக அமைந்துவிடும் என்கின்ற காரணத்தினாலும், எங்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய சூழலின் காரணமாகத்தான் வளைகுடா நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளங்களை நாங்கள் தகர்த்து கொண்டிருக்கின்றோம். இது வளைகுடா நாடுகளுக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. இனிமேல் எந்த வளைகுடா நாட்டிலும் அமெரிக்காவின் இராணுவ தளம் அமைந்திருக்கிறது என்ற சொல் நடைமுறையில் இல்லாது போக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. அதுபோல ஈரான் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறது, எங்களுடைய நாட்டிலே பெரும் அழிவை உருவாக்கக்கூடிய களத்தை அமெரிக்கா எடுத்து கொண்டு இருக்கின்றது. இன்னொரு புறம் அமெரிக்காவின் காலாட்படை எப்படியாவது ஈரானுக்குள் புகுந்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஹர்மோஸ் நீரணையை அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போனதோ, அதுபோல ஈரானில் இருந்து ஒரு துரும்பை கூட அவர்களால் தொட முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய இராணுவத்தை மிக குறைவாக அமெரிக்கா கணித்திருந்தால் அமெரிக்கா மிகப்பெரிய பாடத்தை எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும். அந்த பாடம் அமெரிக்காவிற்கு இதுவரை யாரும் கொடுக்காத ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் என்கின்ற ஒரு செய்தியை இப்பொழுது ஈரான் எடுத்து வைத்திருக்கிறது. அப்படி என்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போர் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இது ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதே சூழல்தான் உக்ரைன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவின் பொருளாதாரத்தை சிதைத்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். லெஃப்ட் பெரிஸ் என்கின்ற பகுதியில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, அமெரிக்கா அல்ல மன்னிக்கவும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அமேசான் என்று அழைக்கப்படுகின்ற பொருளாதார சந்தையை மையப்படுத்திய ஒரு கட்டடத்தின் மீதுதான் உக்ரைன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதுபோல ரஷ்யாவை மையப்படுத்தி 3 இடங்களை உக்ரைன் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் மிகப்பெரிய அழிவை ரஷ்யா சந்தித்திருக்கிறது. எனவே தற்பொழுது உள்ள சூழலில் ரஷ்யா மிகப்பெரிய ஒரு அச்சத்தோடு இருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன. வல்லரசு நாடுகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் உக்ரைன், ஈரான் போன்ற நாடுகளிடம் பாடங்களை படித்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.